சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்காக உன்னிடம் பேச வந்த என்னை நான் சொல்ல வந்த வார்த்தையை கேட்காமல் செல்லாதே. மிக முக்கியம், உன்னிடம் பேச வேண்டும் பிள்ளையே. பிள்ளையே, நீ யாரிடமும் பேசினாலும் ஓர் அளவுடன் பேசு. ஏனென்றால் தேவை என்று பழகுவார்கள். தேவை முடிந்த பின் நீ யாரோ என்பது போல உன்னை பார்த்தும் பார்க்காதது போல செல்வார்கள். பிள்ளையே, நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. நீ செய்யும் செயலை செய்ய வேண்டும், நல்லபடியாக நீ வெற்றி பெற வேண்டும். இப்படி நினைப்பதை விட நீ முன்னேறக்கூடாது, நீ இப்படியே தான் இருக்க வேண்டும் நினைப்பார்கள். அதிகமாக இருக்கிறார்கள் சில பேர். பிள்ளையே, நீ எப்போதும் நீயாக இரு. மற்றவர்களுக்காக உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே. நீ எதை செய்தாலும் குறை சொல்லி கொண்டும் உன் மனதை கஷ்டப்படுத்தி கொண்டும் இருப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் தவறுதான் தெரியும் அவர்களுக்கு. அதனால் பிள்ளையே, நீ அமைதியாக இரு, அதுதான் நல்லது. நீ எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று உனக்குள்ளே சக்தி இருக்கிறது. நீ யாரிடமும் யோசனை கேட்க வேண்டாம். உன்னை புரிந்தவர்கள் நீ தவறு செய்தால் உன்னை திருத்துவார்கள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை திருத்த பார்க்க மாட்டார்கள், உன்னை அவமானம்தான் படுத்துவார்கள். பிள்ளையே, உன்னை சுற்றி நல்லவர்கள், அன்பான உறவுகள் இருந்தாலே உன் மனதில் உள்ள கவலைகள் கூட மறைந்துவிடும். எவ்வளவு பணம் இருந்தாலும் நல்ல குணமும் எளிமையும் அன்பு கருணை, எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் மனம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பணம் இருக்கிறது என்று பெருமை காட்டிக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும். பிள்ளையே, எதிரிகளும் துரோகிகளும் இருக்கிறார்கள் என்று அவர்களை கண்டு அவர்கள் செயலை கண்டு மனம் கவலைப்படாதே. அதற்கான பலனை அவர்கள் பெறுவார்கள். உன்னை தனிமை வாட்டுகிறது, நான் தனிமையில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. பிள்ளையே, உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன். உன் மனதை நீ நல்லதை மட்டும் நினைக்கும்படி உன் எண்ணங்கள் நீ மாற்றிக்கொள். உன் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். பிள்ளையே, உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நீ ஓயாமல் நீ உழைத்திட வேண்டும். தோல்வியை கண்டு ஒருபோதும் அதை நீ நினைத்து பயப்படாதே. உன் முயற்சியை செய்யாமல் இருக்காதே, அதுதான் உனக்கு மிகப்பெரிய தோல்வி. உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடம் அதிகம். பிள்ளையே, முயற்சி செய்யாமல் முடியாது என்று அதை நீ செய்யாமல் இருக்காதே. உன் வாழ்வில் ஏற்படுகின்ற வலிகள் கஷ்டங்கள் உன் மனதைரியத்துடன் கடந்து செல். நிச்சயமாக ஒரு நாள் நீ நினைத்தபடி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ செய்து முடிக்கும் செயல்களை உன்னை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் அதை தாண்டி நீ தைரியமாக நீ உன் செயலை செய்து முடி. பிள்ளையே, அது நல்லதாகத்தான் இருக்கும், உன் வெற்றிக்கானதாகத்தான் இருக்கும். வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் இதையெல்லாம் கடந்து வந்த அனுபவங்களை நீ நினைத்து பார்த்தால், நீ சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் வாழும்போது இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கை வாழ பிடிக்கும். எவ்வளவு வழிகளும் தாண்டி எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும். தைரியமாக எதிர்கொள், தயாராக நீ இருக்க வேண்டும். இல்லையே, நீ சோர்ந்து விடக்கூடாது, உன் மனம் உடைந்து போகாது. நம்பிக்கை தான் தைரியமாக இருக்க வேண்டும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். அனைத்தையும் கடந்து செல். உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள்.
உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி உன்னிடம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா பிள்ளையே? அது உன் மனம்தான். உன் மனதை நீ எப்போதும் தெளிவாக வைத்துக்கொள். அப்போது தான் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று உன் மனம் சொல்லும். நீ எதை செய்தாலும் பல முறைக்கு யோசித்து செயல்பட வேண்டும். பிள்ளையே, நீ நன்றாக யோசித்து செய்யும் செயல் உன் எதிர்காலத்தில் மாற்றும் நல்லதாக இருக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே பிள்ளையே. இப்போது நடப்பது எல்லாம் உன் நன்மைக்கே என்று நடக்கின்றது என்று சற்று புரிந்து கொள். நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. நீ எல்லோரிடமும் மனம் விட்டு பேசி பழகு. அப்போதுதான் உன் மனபாரம், உன் மனக்கவலைகள் தீரும். பிள்ளையே, உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்புகளை விட்டுவிடாதே, பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காது. பேசும் வார்த்தையாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உன் வசமாகும். பிள்ளையே, நம்பிக்கையுடன் செய், எல்லாம் உனக்கு வெற்றிதான் நடக்கும். என்றும் நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஒன்று சயப்பா இருக்க பயம் ஏன்?